இலங்கை முழுவதும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகி வந்த நிலையில் தற்போது கடந்த ஒரு வார காலமாக மழை குறைவாகத்தான் இருக்கிறது என அதுவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நிலவிய இந்த மிகவும் மோசமான பேரிடர் அனர்த்தத்திலிருந்து எங்களுடைய இலங்கை நாடு தற்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமைக்கு திரும்பிக் கொண்டு வருகிறது. இப்படியாக இருக்கின்ற நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது வரையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மதுரை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்த நிலப்பரப்புல சுமார் 68% மண் சரிவு அபாயத்தை கொண்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த டிட்வா பேரிடர் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுமார் 368 பிரதான மண்சரிவு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த மண்சரிவு அபாய நிலை காரணமாக இதுவரையில் சுமார் 650 வீடுகளும் அதி உயர் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த பேரிடரில் கண்டி மாவட்டமும் அதிக அளவிலான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கண்டி மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 32 சிறுவர்கள் தங்களுடைய தந்தையையும் 7 சிறுவர்கள் தாயையும் இழந்திருப்பதாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. அதேவேளை கண்டி மாவட்டத்தில் மட்டும் 241 பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 68 பேர் காணாமலும் போயிருக்கிறார்கள். எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரை சுமார் 650 வீடுகள் அதி உயர் நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய வீடுகள்ல இல்லையோன்னு சொல்லினால் வேறு இடங்கள்ல கட்டடங்கள்ல வெடிப்புகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.